வர தம்பி சார் வா ஃப்ரெஷா மாமா தூங்கல தூங்கலையா நீங்கள் ஜம்பு மகா முனிவரை கண்டு இந்த தேவர்க்கு வந்த இடரை நீக்கி வருவாய். காமாட்சியே பார்வதியாக இருந்த அப்படிதான் இந்த புறாதான் என்னிடத்திலே தவம் இருந்து வரங்களை பெற்றார்கள், நாகா வரங்களை பெற்றார்கள். அந்த வரங்களை பெற்றுக் கொள்ளும்போது அந்த ராதாவியுடைய இருவரின் நாவிலே அமர்ந்து அக்னி என்ற ஒரு வார்த்தை மறக்கச் செய்தார்கள். அந்த அப்படி அவங்க சாகா வரம் பெற்றுக்கொண்டு தேவர் மூவர்கள் யாபத்தமான பேர்களை செய்ய அந்த தேவர் மூவர்கள் யாபத்தமான பேர்களும் என்னிடத்திலே வந்து முறையிட நானும் என் அண்ணனான மகா விஷ்ணுவிடம் இவரை தெரிவித்தேன். உடனே அவர் உன் மனைவியாகிய பார்வதியை உமா பார்வதியை காமாட்சி அம்மனாக அவதாரம் எடுத்துக் கொண்டு வர செய்து அந்த மகமேருமலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் ஜம்பு மகா முனிவர், அதாவது 4 யுகங்களாக தவம் செய்து கொண்டிருக்கும் அந்த ஜம்பு மகா முனிவராலே இந்த தேவருக்கு வந்த இடரை நீக்க முடியும். ஆகையால் ஜம்பு மகா முனிவரை சந்திக்க வேண்டும். அதற்கு உன்னுடைய மகளான அச்சயந்தி மாதுடன் சென்று ஜம்பு மகா முனிவருக்கு திருமங்கல்யம் செய்து கொடுத்து ஜம்பு மகா முனிவரை ஒரு புத்திரயாக செய்ய வேண்டும். அந்த யாகத்திலே 5 வயது பாலகனாக புத்திரன் உப்பளம் செய்வான். அன்னவனுக்கு வன்னியன் என்று ருத்ர வன்னியன் என்று பெயர் சொல்லி அன்னவனுக்கு மகளான வன்னியசாரவன்னியை மனம் முடித்து அன்னவர்கள் மூலயமாக என் 5 மக்கள் பிறப்பார்கள். அன்னவருக்கு நீலகண்டன், அச்சபாகு, கண்டாபாலன், பரிசுபாலன், நீலசாம்புவன் இப்படி அன்னவர்களுக்கு பெயர்களை சூட்டி அவருக்கு தக்க வயது வந்தவுடன் அந்த முதலாவை பட்டணம் சென்று அந்த வாதாபி எனதாபி என்று சொல்லப்பட்ட அரக்கர்களை ஜெயம் பெற்று வர வேண்டும். இன்றையிலிருந்து 27 நாட்களுக்குள்ளாக அந்த அரக்கர்களை மடித்து அந்த தேவர்களுக்கு வந்த இடரை எல்லாம் நீக்கி முடி போயிடும் அப்படியே போடுறோம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நேரம் புடி நேரம் புடி நேரம் கட் பண்றேன்.
உலகமானவானது நம்மை நாடி வருகிறது. ஆசிரம ஜம்பு ரிஷியானவர் சபைக்கு வருகிறார். கதைக்கு